ஹாய் வியூவர்ஸ், உங்களுக்கு ஜிஎஸ்டி ப்ளஸ் கால்குலேஷன் போட தெரியுமா? போட தெரியலனா பரவாயில்ல. இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் ஜிஎஸ்டி ப்ளஸ் கால்குலேஷன் நல்லா போட்டு பழகிக்குவீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஜிஎஸ்டி ப்ளஸ் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா சிம்பிளாக உங்களுக்கு சீக்கிரமாக புரிகிற மாதிரி ரவுண்டாக போட்டால் உங்களுக்கு ஈஸியாக புரியும். அதனால் ஒரு 1000 ரூபாய்க்கு போடுறேன். ஜிஎஸ்டி வந்து 4 விதத்தில் இருக்குது. 3, 5, 12, 18, 28 4 விதத்தில் இருக்குது. ஒவ்வொரு கேட்டகரிக்கு தகுந்தபடி ஜிஎஸ்டி இருக்குது. இப்போ பார்த்தோம்னா நம்ம சிம்பிளாக ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு 3% பார்க்கலாம். 3% எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜுவல்லர் கடைகளுக்குள்ள 3% வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளாக ஒரு 50,000 ரூபாய்க்கு ஒரு பொருள் ஜுவல்லர் வாங்குகிறாங்க, ஒரு பொருள் வாங்குகிறாங்க. அவங்களுக்கு 3% ஜிஎஸ்டியோட போடணும். இது எப்படி ஈஸியாக போடலான்னு பார்த்தீங்கன்னா, 50,000 ப்ளஸ் 3% அமுத்துனீங்கன்னா, டைரெக்டாக அமுத்துனீங்கன்னா, அதாவது உங்களுக்கு அமௌண்ட்டோட கூட்டி காட்டிடும். 51,500 ப்ளஸ் ஜிஎஸ்டியோடு இருக்குது. இப்போ வந்து 50,000 ரூபாய்க்கு ப்ளஸ் ஜிஎஸ்டியோட 51,500 இருக்குது. இப்போ நம்ம ஜிஎஸ்டி அமௌண்ட்டு கூட்டி காட்டிடுச்சு. இப்போ ஜிஎஸ்டி அமௌண்ட்டை மட்டும் தனியாக பார்க்கணும். இது எப்படி பார்க்கலாம் அப்படின்னிங்கன்னா, ஈஸியாக மறுபடியும் நம்ம தனியாக வந்து அதுக்கு பிரிக்கி போட தேவையில்லை. மைனஸ் போட்டு ஈக்குவல் அமுத்துனீங்கன்னா டேக்ஸ் அமௌண்ட்டு அதுவே வந்து காட்டிடும். இப்போ பார்த்தீங்கன்னா 1,500 50,000 ரூபாய்க்கு 3% டேக்ஸ் அமௌண்ட்டு. இது வந்து 3% நமக்கு 1.5% வேணும்னா டிவைடட் பை 2 போட்டு ஈக்குவல் அமுத்தினோம்னா 1.5%க்கு 750 ரூபா, 1.5%க்கு 750 ரூபா ஆயிரும். இது வந்து 3%க்கு உண்டான ஜிஎஸ்டி வந்து இந்த மாதிரி ஈஸியாக போட்டுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா 5%. இப்போ 5% எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கடையில் ஒரு 2,000 ரூபாய்க்கு பொருள் வாங்குகிறாங்க. அவங்களுக்கு 5% ஜிஎஸ்டியோட பில்லு போடணும். நம்ம 5% எப்படி ஈஸியாக போடலான்னு பார்த்தீங்கன்னா, 2,000 ப்ளஸ் டைரெக்டாக ப்ளஸ் பண்ணி 5% அமுத்துனீங்கன்னா 2,100 டேக்ஸோட சேர்த்து காட்டிடும். இப்போ வந்து 2,100 இப்போ டேக்ஸ் அமௌண்ட்டோடு இருக்குது. டேக்ஸ் அமௌண்ட்டு மட்டும் தனியாக பார்க்கணுன்னா மைனஸ் போட்டு ஈக்குவல் அமுத்துனீங்கன்னா டேக்ஸ் அமௌண்ட்டு 2,000 5% 100 இது வந்து 5%க்கான அமௌண்ட்டு 2,000 இப்போ 2% பார்க்கணும். எஸ்ஜிஎஸ்டி சிஜிஎஸ்டி பார்க்கணுன்னா டிவைடட் பை 2 போட்டு ஈக்குவல் அமுத்துனீங்கன்னா உங்களுக்கு வந்து எஸ்ஜிஎஸ்டி சிஜிஎஸ்டிக்கு உண்டான அமௌண்ட்டு பிரித்து காட்டிடும். பாதி பாதியாக உங்களுக்கு ஈஸியாக போட்டுக்கலாம். இது வந்து 2% உண்டான அமௌண்ட்டு 2% உண்டான அமௌண்ட்டு நம்ம ஈஸியாக பார்த்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா 12%க்கான நம்ம ஜிஎஸ்டி பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ 1,000 ரூபாய்க்கு வந்து பொருள் வாங்குகிறாங்க. 12% ஜிஎஸ்டியோட பில் போடணும். 1,000 ரூபா ப்ளஸ் பண்ணி டைரெக்டாக 12ன்னு போட்டு பர்சன்டேஜ் அமுத்துனீங்கன்னா டேக்ஸ் அமௌண்ட்டோட கூட்டி காட்டிடும். 1,120 12% 1,000 ரூபாய்க்கு பர்சன்ட்டோடு சேர்த்து காட்டியிருக்குது ஜிஎஸ்டி ப்ளஸ்ஸு. இப்போ வந்து நம்ம ஜிஎஸ்டி மட்டும் தனியாக பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைனஸ் போட்டு ஈக்குவல் அமுத்துனீங்கன்னா ஜிஎஸ்டி அமௌண்ட் வந்து 120 1,000 ரூபாய்க்கு 12% 120 இது 12%. உங்களுக்கு 6% வேணும்னா டிவைடட் பை 2 போட்டு ஈக்குவல் அமுத்துனீங்கன்னா 6%க்கு உண்டானது 60 6%க்கு உண்டானது 60 அதே மாதிரி இப்போ வந்து 18% நம்ம பார்க்கணுன்னா அதே வந்து 1,000 போட்டு ப்ளஸ் 18% போட்டோம்னா 1,180 18% டேக்ஸோடு சேர்த்து காட்டும். இப்போ வந்து நமக்கு வந்து டேக்ஸு சேர்த்து காட்டிடுச்சு டோட்டல் வேல்யூ. இப்போ டேக்ஸ் அமௌண்ட்டு மட்டும் நம்ம தனியாக பார்க்கணும். ஜிஎஸ்டி அமௌண்ட்டு மட்டும் தனியாக பார்க்கணுன்னா மைனஸ் போட்டு ஈக்குவல் அமுத்துனீங்கன்னா ஜிஎஸ்டி அமௌண்ட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா 18% 1,000 ரூபாய்க்கு 180 இது வந்து 18% நமக்கு 9% வேணும். எஸ்ஜிஎஸ்டி சிஜிஎஸ்டி வேணுன்னா டிவைடட் பை 2 போட்டு ஈக்குவல் அமுத்துனீங்கன்னா 90 ஈஸியாக காட்டிடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இது 18% நம்ம 28% போடணுன்னா அதே மாதிரி ஒரு 1,000 ப்ளஸ் 28% அமுத்துனீங்கன்னா ஜிஎஸ்டி அமௌண்ட்டோடு சேர்த்து அதாவது 1,280 ப்ளஸ் 28% ஜிஎஸ்டியோடு சேர்த்து இருக்குது டோட்டல் வேல்யூ. இப்போ இதிலேருந்து ஜிஎஸ்டி அமௌண்ட்டை மட்டும் நம்ம தனியாக எழுதணும். தனியாக பார்க்கணுன்னா மைனஸ் போட்டு ஈக்குவல் அமுத்துனீங்கன்னா ஈஸியாக பிரித்து காட்டிடும். ஜிஎஸ்டி அமௌண்ட்டு மட்டும் 280 1,000 ரூபாய்க்கு 28% நமக்கு வந்து இப்போ வந்து அதாவது 14%க்காக வேணும்னா இப்போ வந்து எஸ்ஜிஎஸ்டி சிஜிஎஸ்டி வேணுன்னா டிவைடட் பை 2 போட்டு ஈக்குவல் அமுத்துனீங்கன்னா 14%க்கு உண்டானது 140 140 இந்த மாதிரி ஈஸியாக வந்து
ஜிஎஸ்டி ப்ளஸ் நம்ம வந்து போட்டு பழகிக்கலாம். இந்த மெத்தடில் எவ்வளோ பர்சன்டேஜ் இருந்தாலும் ஜிஎஸ்டி பர்சன்டேஜ் இருந்தாலும் நம்ம ஈஸியாக போட்டு ஈஸியாக பிரிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.